Aptas Ayurveda. Reach Ayurveda to age. Ayurgrama 2.0, a unique national level Ayurveda contest on behalf of Charaka Jayanti 2024 with the theme Charaka for Change. In collaboration with Vishwa Ayurved Parishad, organized by Aptas Ayurveda Trust, supported and guided by National Commission for Indian System of Medicine, Rashtriya Ayurveda Vidyapith, Morarji Desai National Institute of Yoga, sponsored by Ashtavaidyan Thai Kattumos, Vaidyaratnam Aushadashala Thrissur, Kerala, Ayurveda Shramam Private Limited, Chennai, Tamil Nadu, Unit of Shri Hospitals Group, Shri Dhutapapeshwar Private Limited, Mumbai. Prize for the contest is sponsored by students of late Vaidyaji Srinivasa Acharya. सुवर्ण समृद्ध च्यवनप्राश स्वामला, उत्तम दर्जे के आंवले औषधि वनस्पति, गाय का शुद्ध घी एवं शहद से निर्मित तथा स्वर्ण एवं रजत भस्म से समृद्ध च्यवनप्राश श्री धूतपापेश्वर का स्वामला, संपूर्ण स्वास्थ्य एवं उत्तम रोग प्रतिकार शक्ति के लिए सेहत का खजाना, 2 चम्मच रोजाना। Sri Ayurvedic presents Pandit D. Gopalacharlu's Madhifala Rasayanam. It is made with tons of natural sweet lime, lemon and ginger. It works effectively in indigestion, gas trouble, loss of appetite and jaundice. With Pandit D. Gopalacharlu's Madhifala Rasayanam, stay safe, stay healthy. Dance with me. Hello, this is Shivagami from the team Charakasena from Sri Sai Ram Ayurveda Medical College. So we are heading to the village Poongadalam to check the condition of the people and to check and to conduct a pre-survey camp. So we are going there.
ஒன் அண்ட் ஆல். நாங்கள் ஸ்ரீ சாய்ராம் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் சென்டர்லேருந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் சரக்க சேனா டீம்லேருந்து இங்கே வந்திருக்கோம். இங்கே நாங்கள் சரக்க ஜெயந்திக்காக ஆப்தாஸ் ஆயுர்வேதா கண்டக்ட் பண்ணுற ஆயுர் கிராமா 2.2ல நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்கள் காலேஜ்க்கும் இதை கண்டக்ட் பண்ணுற ஆப்தாஸ் ஆயுர்வேதா டீமுக்கும் எங்கள் ஸ்பான்சர்ஸ்க்கும் இங்கே நான் பூந்தண்டலம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் எங்களுக்கு இந்த இடம் கொடுத்த ஊர் தலைவர், துணைத் தலைவர், இங்கே ஹெச்எம் மேடம், மிச்ச எல்லாருக்குமே நாங்கள் எங்க சார்பா நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே. Then we requested Dr. Ashok Kumar sir, HM Madam Mrs. Saraswati, Dr. Faiz Mohammed sir, Head Teacher Mrs. Shanti, Dr. Satish and Mrs. Kanchana to speak a few words about this initiative of Ayur Grama. ரொம்ப உற்சாகமாக ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்முடைய ஹெச்எம் மேடம் அவங்களுக்கும் நம்ம ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் நம்ம பூந்தொண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர், ஸோ அனைவருக்கும் இந்த இடம் கொடுத்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்த அனைவருக்குமே முதல்ல நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ஆயுர்வேதம் எங்கே தெரியாமல் இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு அது என்னன்னு தெரியப்படுத்துறது தான் அதில் தான் ஒரு நல்ல வெற்றி இருக்குது. ஸோ அது தெரிஞ்சவங்ககிட்ட போய் பேசுகிறத பற்றி அதில் ஒன்றும் யூஸ் இல்லை. இது மாதிரி நிறைய வில்லேஜஸில் நிறைய மக்களுக்கு ஆயுர்வேதம்லாம் என்னன்னு தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ, ஸோ அதுவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ அவங்க தான் நாளைய சமுதாயம், நாளைய உலகம் அவங்க தான். ஸோ அவங்ககிட்ட இருந்து நம்ம ஆயுர்வேதத்தை பரப்புறது ஆயுர்வேதத்தை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் இன்னும் நல்ல வளர்ச்சி அடையணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் ஸ்கூல் சார்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. முத்து சார் அவர்களுக்கும், வணிக அதிகாரி சதீஷ்குமார் அவர்களுக்கும், எங்கள் இயக்குனர் வனிதா முரளிகுமார் அவர்களுக்கும், எங்கள் கல்லூரி முதல்வர் சுதீர் ஐயா அவர்களுக்கும், எங்கள் துணை முதல்வர் அசோக்குமார் சார் அவர்களுக்கும், இந்த பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் எல்லோருக்கும் எனது மனமான நன்றி. அடுத்ததாக ஆயுர்வேத மருத்துவத்தின் நோக்கம் இரண்டு முதன்மையாக நோக்கம் உள்ளது. ஒன்று, முதல் நோய் வருமுன் காப்பது, அடுத்ததாக வந்த நோயை தீர்ப்பது. இந்த ரெண்டை பற்றியும் நமது குழு விரிவாகவும் தெளிவாகவும் விளக்க இங்கே இருக்கிறோம். இனி வரும் காலங்களில் இதை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் இங்கே சத்துணவு அமைப்பாளராக இருக்கேன். ஸோ நான் இங்கே 7 இயர்ஸ் ஆகுது. இந்த 7 இயர்ஸும் நம்ம சாய்ராம்லேருந்து நிறைய கேம்ப் போட்டுருவாங்க இங்கே. ஸோ பிள்ளைங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க. இதை தொடர்ந்து இன்னும் மேன்மேலும் இன்னும் நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன்.
நீங்கள் நாங்கள் டீச்சரு பிள்ளைங்க தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ உங்களை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது டாக்டர்ஸ் அப்படின்னு. அவங்க மனசுலேயே நாமளும் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ரோல் மாடலாக பார்த்துட்டு அவங்களும் வருவாங்க. தேங்க்யூ. வணக்கம். சாய்ராம் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் சென்டர்லேருந்து வந்திருக்கோம். இப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்மளால் என்னென்ன முடிஞ்சது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படிலாம் அவங்களுக்கு நம்ம ஆயுர்வேதத்தை பற்றி என்னெல்லாம் சொல்லணும், எப்படிலாம் அவங்க நடந்துக்கணும், எப்படிலாம் ஃபுட்டு எடுத்துக்கணும், எப்படிலாம் அவங்க அவங்க லைஃப் ஸ்டைலில் எப்படிலாம் இருக்கணுன்றதை நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. Abhyase Visham Vidya. It is rightly said that without proper constant practice, one cannot attain proper skill. So, we the team of Charakasena did a parayana of Charaka Samhita Sutrasthana chapter 1, Dirgham Jiviti Madhya. Arogyam Moolamuttamam. Arogyam Moolamuttamam. Rogastasya Pahartaraha. Rogastasya Pahartaraha. Shreyaso Jivitasya cha. Shreyaso Jivitasya cha. Then it was lunchtime, so we explained and demonstrated Ahara Vidhi Vidhana as explained in Charaka Samhita chapter 1 of Vimanasthana, that is Rasa Vimanadhyaya, to primary school children. Ushnamashnyat, Snigdhamashnyat, Matravadashnyat, Jeernimashnyat, Aviryaviruddhamashnyat, Ishtadeshe, Ishta Sarvopakramashnyat, Na Atidritamashnyat, Na Ativilambitamashnyat, Ajalpanna Ahasan, Tanmanam Bunjitam, Atmanam Avisamiksha Samyak. உங்களால் எவ்வளோ சூடாக சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு சூடாக சாப்பிடணும். சரிங்களா? அதே மாதிரி நல்லா சாப்பிட்றத முழுங்குற மாதிரி இருக்கிற கன்சிஸ்டன்சில தான் சாப்பிடணும் நம்ம. ஓகேவா? ரொம்ப மென்னு நல்லா முழுங்கணும். அப்புறம் தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பாடு சாப்பிடணும். சாப்பிட்ட உடனே திருப்பி சாப்பாடு சாப்பிடக்கூடாது. ஓகேவா? ஏப்ப அப்புறம் தான் சாப்பிடணும். ஓகேவா? சாப்பிடக்கூடாது. சூடா சாப்பிட்டுட்டு சில்லுன்னு சாப்பிடக்கூடாது. ஓகேவா? எல்லாமே பிடிச்ச விஷயமா இருந்து நல்ல மனசோட சாப்பிட்டாதான் சாப்பாடு செரிக்கும். இஷ்டத்துக்கு நான் டிவி பார்த்துட்டே இப்படி சாப்பிட்றது அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. We also had a live demo of Ahara Vidhi Vidhana by one of our members for the better understanding of the importance of Ahara Vidhi Vidhana for the children. We then enacted a skit on Ayurveda Avatarana. We enacted about the glorious Avatarana of Ayurveda from the Smriti of Lord Brahma and how the knowledge was passed on in a disciplic succession. That is, from Lord Brahma to Daksha Prajapati, and then to the Ashwini Kumaras, and then to Indradev, and then to Lord Atreya, and then to Agnivesha, and finally to Charakacharya. And then we also enacted about the Samudra Manthan Leela, describing the appearance of Lord Dhanvantari. 15 members from the Charakasena team were split into two groups. Group 1 handled the Swarnaprasha event and the Group 2 handled the house-to-house survey. Swarnaprashana event. Swarnaprashana hietan medhagni balavardhanam ayushyam mangalam punyam vrishyam varnyam grahapaham. Swarnaprasha is said to be one among the Shodasha Samskaras where the children is given Swarna along with some herbal drugs for the betterment in terms of health. The reference roots down to Sutrasthana of Kashyapa Samhita. It is administered with any of the few herbal drugs as mentioned by Acharya Vagbhata like Shvetavacha and Kushta. Benefits. Masat paramamedhavi vyadhibir nacha grishyate shadbir mase shritadaraha swarnaprashanat bhavet. It is said when administered for a month the child becomes intelligent with a good immune power, and if given for 6 months it develops a good memory power. The primary school students were arranged for the camp which was elicited by our HOD ma'am of Kaumara Bhritya department. House to house survey. Survey plays an integral part in knowing about the village, its people and their health status in general, and thus helps us to establish a good connect with the people.
It helps us to know their requirements and thus helps us to pave our way in making the camp more effective. Some members from the group of Charakasena, under the guidance of the survey head, went house by house and collected general information of the family like age, health disorders if any, and also inquired about the waste disposal of the area, insect and flies, water supply and drainage facilities. நிறைய ஜோஸ் அப்படியே மொத்தமாக சேர்த்து எடுத்துகிட்டு போய் கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் ரெகுலராக வருவாங்களா? டெய்லி வர மாட்டாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை 2 நாள் ஒரு ஏரியா முடிச்சுட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி. மீதி நாள்லாம் நீங்கள் தான் போய் கொட்டுற மாதிரி இருக்கும். அது நீட்டாக ஏரியாவில் டிஸ்போஸ் உங்கள் வீடு கிட்டலாம் ஒழுங்காக குப்பை கொட்டுறது அதெல்லாம் ப்ராப்பராக இருக்கா? அதில் 4 பேர், 3 பேர், 3 பேர் குழந்தைங்க ட்ரைனேஜ்லாம் இருக்கா? கழுவுற தண்ணி நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கு செல்ஃப்னு போட்டுருக்கோம். குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அது Surya Namaskar. Surya Namaskar is a combination of 8 asanas performed in 12 steps with the coordination of mind and body done in early morning as a gratitude to the sun, thus praising the God for providing the divine light which is the source of sustenance and good health for the living beings. It is rightly said that Hatasya Prathama Angatvat Asanam Purvam Uchyate Kuryat Tat Asanam Stairyam Arogyam Cha Angalagavam. Other asanas like Vrikshasana, Vajrasana, Shashankasana were also demonstrated and explained along with the charts to the primary school children. The children were also encouraged to perform those asanas and were awarded small prizes owing to their keen participation. The members of Charakasena were split into 2 groups. One group conducted games for children in the concept of basic principles of Ayurveda like Dinacharya, Ritucharya, Sadvrata, Balachikitsa, Vegadharana and Chaturvargas like Dharma, Artha, Kama and Moksha. Incorporating about the concepts of Dinacharya and Ritucharya helps the children to build up a healthier life. Some of the concepts of Dinacharya were explained to the village people and also to the children, which helps them to follow a healthy regimen. Dinasya Charya Dinacharya, Dine Dine Kartavya Charya Dinacharya is said in the texts of Ayurveda. Dinacharya and Ritucharya aids in following the basic principles and thus building up a healthier society. The first procedure or Danta Dhavana is explained, where brushing teeth with twigs of astringent, pungent or bitter taste removes foul smell, tastelessness, etc. Gandusha procedure is also explained, which is also known as the gargling. Hanvorbalam swarabalam vadanopachayah para syat param charasayanam annecha ruchiruttamam are the benefits of gargling. Oil pulling is thus said to strengthen jaw, enhance voice, increase plumpiness of face, enhance taste differentiation and perception. Regular application of oil to head prevents headache, baldness, graying of hair, etc. Also the procedures of Karna Tarpana, Murdini Taila, Padabhyanga, Sharira Parimarjana and various other regimens were explained to children in their mode so as to bring up a healthier society.
An interactive session with the village people was conducted about the Nitya Sevaniya Dravyas and Viruddha Ahara. The village people were explained in detail by enumerating the Nitya Sevaniya Dravyas, which is explained by Acharya Charaka and is required to be consumed in everyday life. The Viruddha Ahara concept was also explained in terms of their understanding, thus highlighting certain food items which are not to be consumed together, like fish and milk, hot and cold things, and the 18 types of Viruddha was also explained in terms of their understanding. The Nitya Sevaniya Dravyas enlisted by Acharya Charaka includes Shashtikashali Mudgamscha Saindava Mamalake Yavan Antariksham Payaha Sarpirjangalam Madhucha Abhyasit. The detailed explanation of each and every Nitya Sevaniya Dravyas was given to the village people in terms of their understanding, and thus they were encouraged to make this as a part of their everyday food. வந்து நெல்லிக்காய் கொடுக்கலாம். நல்ல இந்த எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்ப நல்லது. டக்குன்னு இந்த மாதிரி சளி பிடிக்கிறது, இப்போ எல்லா பசங்களுக்கும் இப்போ வெதர் மாறினா டக்குன்னு சளி பிடிக்கிறது இல்லை, அதெல்லாம் ரொம்ப கம்மியாகும். நீங்களே வந்து இது பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லது. அது 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 பார்லி அரிசி கஞ்சியா கூட குடிக்கலாம். வெயிட் போடாதுமா, வெயிட் குறையும். அது வந்து அப்படி வந்து நெய் கண்டிப்பா எடுக்கணும். அதுவும் குழந்தைங்களுக்குலாம் சின்ன வயசுல இருந்தே கொடுத்தா அறிவு வளர்ச்சி அதுக்கு இல்லாமல் நிறைய இருக்கும். நிறைய நெய்க்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கு. Games were conducted for children on identifying the Nitya Sevaniya Dravyas and highlighting its use. धूममालेपनानि च परिषेकावगाहंश्च यावकं वाट्यमेव च जपशौचपरं धीरं दाननित्यं तपस्विनं. A session on Stree Arogya. The Charakasena team was split into two groups to accomplish the work. One group arranged for the camp and the other group went door-to-door demonstration of physiological and pathological menstruation. We explained about menopause and their symptoms to all women who had undergone menopause and are in the stage of menopause, like advising them to take more calcium-based food for bone health and treatment for the specific symptoms they had at the verge of menopause, like hot flushes, etc. For women in the reproductive age, we distributed free sanitary pads and free supplementary medicines like Shatavari for their better reproductive health.
activity for the day. We explained about daily activities with the concept of Dinacharya via posters, and for those who correctly answered our questions, we gave prizes for encouragement. சீக்கிரம் படுத்துட்டு காலைல 4 மணிக்கு எந்திரிச்சா உடம்பு நல்லா ஆக்டிவா இருக்கும், சுறுசுறுப்பா இருப்பீங்க, மூளை நல்லா வேலை செய்யும். ஓகேவா? அப்பதான் காலைல நல்லா ஃப்ரெஷ்ஷா தெம்பா சூப்பர்மேன் மாதிரி நல்லா ஜாலியா வருவீங்க. காலையில ஒரு தடவை, நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு தடவை, ஒரு நாளைக்கு 2 தடவை பல்லு வளர்க்கணும். ஓகேவா? அப்பதான் வாய் சுத்தமா இருக்கும். ஓகேவா? Significance of children's session. Teaching the daily regimen called Dinacharya and also the Sadvratas through charts to the budding generation can become a preventive aspect of many lifestyle diseases, thus helping them to lead a healthy life. Highlighting the Agreya Aushadhi. In paper plates, we wrote Agreya Aushadhi in regional language and randomly called some students and asked them to read the terms. We explained the terms in detail to the children in terms of their understanding and highlighted its importance. And we even asked them to repeat the terms so that they understand it better. மாம்சம் பெருமணியானம். பிரம்மணியானம். பிரம்மணியானம். ஓகே, மாம்சம்னா என்னது? மாம்சம்னா வந்து மாமிசம், தமிழ் மாமிசம்னு சொல்லுவோம்ல, கறி, நான்வெஜ், எல்லாம் நான்வெஜ். பிரம்மணியானம் அது சாப்பிட்டா நல்லது, ஒன்றும் நல்லா நம்ம ஹெல்த்தியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 19th July, Friday, we have reached the village by 9:30 a.m. Next, we have started our Parayanam by 9:45 a.m. இது தெரியுதா எல்லாருக்கும்? இல்ல By 10 a.m., we performed a skit on Agadhatantram. In that, we have explained about the snakes, their types, whether it is a poisonous or non-poisonous snake. We also explained about the climatic situations of snakes, etc. எடுத்துட்டு வந்து அந்த இடத்த கிளீன் பண்ணு. மேல வந்து தண்ணி ஊத்தணும் அந்த கட்டுக்கு மேல. இல்ல 1 மார்க் வரும். அந்த இடத்துல தண்ணி ஊத்தணும் மேல இருந்து. இல்ல ஏதோ துணியை வச்சு கட்டவே கூடாது. கட்டினா என்ன, உங்க காலை வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டுக்காக லைட்டா கட்டணும், டைட்டா கட்டவே கூடாது. இருக்காங்க இந்த சாட்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்டே காம். அப்படின்னா அவங்க கிட்ட போய் பயமுறுத்துற மாதிரி பேசக்கூடாது. ஒன்னும் இல்லம்மா சரியாயிடும், ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு அவங்கள சாந்தப்படுத்திட்டு. Agro is made to act on concept of snake bite, its myth in villages, do's and don'ts, and என்ன ஆகுனா, நம்ம வீட்டுல எல்லாம் பூச்சிலாம் ரொம்ப வரும் சரியா? அப்ப என்ன ஆகுனா, ஃபர்ஸ்ட் பூச்சியை போய் தொடக்கூடாது. என்ன பூச்சி எது பாக்குறேன் அப்பெல்லாம் பண்ணக்கூடாது சரியா? அதுக்கப்புறம் வீட்டை Lastly, we gave information about insects, how to safeguard ourselves from the insects like, for example, mosquito, flies, spider, scorpion, etc., which are most common in that villages. இன்னைக்கு வந்து நாங்க ஆயுர் கிராமா அப்படின்ற ஒரு இதுக்கு வந்திருக்கோம். ஒரு 7 நாளைக்கு ஒரு கேம்ப் மாதிரி போடுறதுக்கு. அதுல வந்து இன்னைக்கு பெண்களுக்கு சில நோய் பத்தி சொல்லலாம் அப்படின்றது வந்திருக்கோம். அதுல ஒண்ணுதான் வந்து கருப்பை வாய் புற்றுநோய். இது வந்து These women are in contract called 100 days working plan, which is more common in the villages. We made a medical camp over there. Some of the team members explained and demonstrated about the breast cancer, cervical cancer, dysmenorrhea and menorrhagia. நம்ம நிறைய வேலை செஞ்சா கால் வலின்றது ஓகே. ஆனா வந்து இந்த மாதவிடாய் அந்த டயத்துல வந்துட்டு உங்களுக்கு கால் வலி ரொம்ப இருக்கு அப்படினால நீங்க டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கும்.
எடையும் ரொம்ப குறையிற மாதிரி இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் டாக்டர்கிட்ட வந்து இந்த மாதிரி வெள்ளைப்படுதல்லாம் அதிகமாக இருந்தால் மருத்துவரை போய் பாருங்க கண்டிப்பாக. அது சொல்கிறதுக்கு தான். பீரியட்ஸ் அப்போ எந்த மாதிரி டிஸ்சார்ஜஸ் உங்களுக்கு வருது, அது வந்து நார்மலாக இருந்தால் ஓகே, அப்நார்மலாக இருந்தால் என்னென்ன பிரச்சனை, அது எப்போலாம் டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்றத நான் இருக்கக்கூடாது ஓகேவா. இப்போ ஒரு வாட்டி நம்ம பேட் வைக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சது 6 மணி நேரம் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு மேலே வச்சா நோய் இன்ஃபெக்ஷன் ஆகி நம்மளுக்கு மேலே கிருமி ஏறிடும். அதனால 6 மணி நேரத்தை தாண்டி நம்ம வைக்கவே கூடாது. புற்றுநோய் இப்ப வந்து எப்படி வந்து அந்த கர்ப்பப்பை புற்றுநோய், அதாவது கர்ப்பப்பையில இருக்கிற அதோட வாயில இருக்கிற புற்றுநோய் மாதிரி மார்பக புற்றுநோய் ரொம்ப ரொம்ப சீக்கிரம் லைக் ஈஸியா ரொம்ப பொதுவா வருது. ஆனா பெண்கள் நம்ம அதை offered Shatavari to all reproductive age women. Many of the women made a consultation with the doctor where we provided free medicines. ग्रहणीमाश्रितं दोषं विदग्धाहारमूर्छितं सविष्टम्बप्रसे வணக்கம். நாங்கள் வந்து சாய்ராம் ஆயுர்வேதாலேருந்து வரோம். ஒரு 7 days கேம்ப் மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு ஆயுர்கிராமா 2.2 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்தாஸ் ஆயுர்வேதா அப்படின்னு ஆயுர்வேதான்ற இதை வந்து ஒரு 7 நாளைக்கு வந்து பீப்புளுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஆயுர்கிராமா அப்படின்றது. இது வந்து இப்போ 7 நாள் இப்போ நாங்கள் An interaction with old age people. We, the members of Charakasena, were split into 2 groups. One group went to the old age home, which is located nearby the working place. We gathered all geriatric people and made a session of explaining the common problems they face in old age. வந்து ரெகுலரா எண்ணெய் தடவலாமா? எண்ணெய் தடவினாலே அது வந்து கம்மியாகும். நல்லா நாங்க குடுக்குற சாதா எண்ணெய் கூட நம்ம தடவிக்கலாம், பாதாபியங்கம் பண்ணலாம். We explained some of the diseases like corn foot and varicose veins. We explained in detail the symptoms of corn foot, its presentation in their terms of understanding, and gave them simple home remedies for it to get resolved. We also encouraged them to follow Ayurvedic management. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இந்த பாதத்துல எங்க ப்ரெஷர் அதிகமா வைக்கிறோமோ அங்கதான் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம வந்து மோஸ்டா சில பேருக்கு வலிக்கலன்னு அப்படியே விட்டோம்னா அது அதிகமாயிடும், அது ஒன்றும் டீப் ஆகும். அப்புறம் கடைசியில வந்து சூடு வச்சு அதை எடுக்கும் போது ரொம்ப பெயின் அதிகமாகும்.
also demonstrated pranayamam and made them to do the same. We demonstrated Nadi Shuddhi Pranayama, Surya Bhedini and Chandra Bhedini. left close பண்ணனும் இந்த இது வச்சு left close பண்ணிட்டு ரைட்ல கூட இன்ஹேல் பண்ணனும் அப்புறமா ரைட் க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா எக்ஸேல் கட்டவரை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இதுல கூட எக்ஸேல் பண்ணனும் மறுபடியும் லெஃப்ட்ல இருந்து இன்ஹேல் பண்ணனும் Last, we provided them refreshing drinks and dispersed. Demonstration of Seka. Highlighting the importance of Shalakya Tantra, we decided to demonstrate the Seka procedure, which is one among the Netra Kriya Kalpa. We selected 2 geriatric people who required eye care and demonstrated the Seka procedure. We prepared Triphala Kashaya, filtered it and performed Seka in both the eyes of the patients. The patient reported to have a cooling vision after the treatment. We also encouraged them by highlighting the importance of Seka and encouraged them to visit the hospital for a better eye care and also highlighted the importance of eye care. Oil gramum poondandate. ஆயுர் கிராமத்தை பற்றி எத்தனை உங்களுக்கு விளக்கணும், அது மக்களுக்கு போய் சேரணும். இதோட இது மக்கள் ஆயுர் கிராம் 2. Preparation of Nirgundi Taila. The other set of people of Charakasena prepared Nirgundi Taila. In Poondandalam village, geographically Nirgundi plant is more abundantly available. So we decided to demonstrate the process of making Nirgundi Thailam because many of them had knee pain, back pain and other related issues. Nirgundi Thailam was specifically mentioned for pain management in Charaka Chikitsa chapter 28, Vatavyadi Chikitsa. At last, we supplied the Nirgundi Thailam which was made for the workers and explained the procedure of Abhyanga. It is well quoted in Charaka Sutra chapter 5, Tatha Shariram Abhyangat Drida Sutvakcha Jayate. Thus, we demonstrated the procedure of Abhyanga by supplying them the Nirgundi Thailam and also highlighted its importance, and we even encouraged the people of the village to prepare the same as it just required very few ingredients and the procedure was also detailedly explained. Preparing chicken biryani. As we had so many options for cooking, we thought chicken biryani would be a best option because it is both healthy and tasty.
Ayurveda, Charaka Acharya mentioned about Agre Aushadhi, which is told in Charaka Samhita Sutrasthana 25th chapter Yacha Purushiyam Adhyaya as Kukuto Balyanam, which means chicken is best to improve strength and immunity. The country variety of chicken is mostly preferred. Awarding ceremony. We honored primary school faculty for providing their precious time for encouraging their children to actively participate in all the events that we had conducted for the past 1 week. For children, we awarded medals as a token of love for their participation. The biryani thus prepared was served to children. The curd was avoided in preparation as it is considered to be more abhishyandi to deha and can cause vikaras like jwara, kushta, pandu. ஆயிரம் கிராமம் பொன்னண்டலம். ஆயூர் கிராமம் பூந்தண்டலம் ஊராட்சி. Ayur Grama 2.0. Ayur Grama Ayur Bharata. Subscribe and share this video to all and join hands with us to reach Ayurveda to each.